நாங்க இப்ப யாழ்ப்பாணத்துல மாம்பழம் சந்தியில இருக்கோம். மாம்பழம் சந்தி. நான் எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு. என்னது? மாங்காய் சந்தின்னு வச்சா என்ன? இல்ல பழம் தானே மாங்காய் விட நல்லா இருக்கும். அப்படியா? மாங்காய் நல்லா இருக்காது. இல்ல மாங்காய் நல்லா இருக்கும். ஆனா மாம்பழம் மாங்காய் வந்து கொஞ்சம் பேருக்கு தான் பிடிக்கும். மாம்பழம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். மாம்பழம் சந்தின்னு வச்சிருப்பாங்க. இனிமை கூட வந்து மாம்பழம் தானே. மாம்பழத்துல இனிப்பு கூட. அதனால இனிப்பானவர்கள் இருக்கும் இடம் என்பதன் காரணத்தினால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்த மாம்பழ சந்திக்கு மாம்பழ சந்தி என்று பேர் வந்திருக்கு. ரைட். இப்ப நான் மாம்பழ சந்திக்கு ஏன் வந்திருக்கோம்னு சொன்னா ஒரு அப்பக்கடை ஒன்று இருக்கீங்க. ஊருக்கு வந்தா இந்த பாலப்பம் சாப்பிடாட்டி என்னவோ பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி கையால் நடுங்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த அழிந்து வரும் உயிரினங்கள் சில விஷயங்கள் இருக்கு தானே, அதுல இந்த உணவும் கொஞ்சம் இருக்கு. சாப்பிடாலும் நல்லா இல்ல, நல்லா இல்ல, எங்க பார்த்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கு. இந்த உணவு முறை கொஞ்சம் கொஞ்சமா அருகி வருவதை நான் அவதானித்தேன். இருந்தாலும் சரி, கடையை கண்டாச்சு. இப்ப வந்து பாலப்பம் எப்படி இருக்கு, என்ன டேஸ்ட் இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த வீடியோல உங்களுக்கு வரப்போகுது. எனக்கு நிக்கிறதுக்கு பொறுமை இல்ல. ரைட், வாங்க உள்ள போவோம். இதுக்குள்ள என்ன போடுவீங்க? இது அரிசி மாவும் அரிசி மாவு ரெண்டும் சேர்க்கிறோம். அதாவது சிவப்பரிசி மாவும் சிவப்பரிசி மாவும் சிவப்பரிசி வெள்ளரிசியும் சேர்க்குறீங்க. ரெண்டு அரிசி மாவு தான். குப்பமா இது சேர்க்கறதில்ல, தனி அரிசி மாவு போடுறோம். ஓகே, பாலப்பம் வந்து இறக்கியாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. பாலப்பத்தை வந்து எப்படி தட்டுல வச்சிருக்காங்க. இது வந்து கீழே அந்த சூடு தாங்கக்கூடிய மாதிரி இந்த இடியப்ப தட்டு, அதுக்கு மேல வாழையில, அப்பம் பாலப்பம். இது நோவலா வந்து கொழும்புல ஒரு பொலித்தீன் அதுல போட்டு கொடுப்பாங்க. மணிக்கணக்காக அந்த பொலித்தீன் எடுக்கிறதுக்கு மாதிரி மேல ஒரு பேப்பர் போட்டுருவாங்க. அடுக்கி வைக்கிறபடியா, மேல அடுக்கி வைக்கிறபடியா மடிச்சிருக்கும். இங்க கொஞ்சம் வித்தியாசமா கொடுப்பாங்க. நல்லா இருக்கு. ஆவி பறக்க தெரியுது. ஆவி பறக்கும், பறக்க இருக்கு. நிறைய தேங்காய் பால், ஃபுல்லா அரிசிமா தானாம். 100 விதம் அரிசிமா போட்டு செய்யறாங்க. இப்போ பாருங்க, பால் அப்படியே கொட்டு. சூட்ல பாருங்க, வாழைல அப்படியே வாடி போயிட்டு அந்த வாழையில டேஸ்டும் வரும். வாழைல வாசம் வருது, அந்த உரியின வாசம் வருது. முதல்ல கரையை சாப்பிடணும். கரமுறை அந்த அரிசிமா வாசம் வருது பாத்தீங்களா? அரிசிமா வாசம், அடுத்தது அந்த வாழைல வாசம் பயங்கரமா இருக்கு. இப்ப நான் எடுத்துருக்கேன் முட்டப்பம். முட்டப்பத்துல வந்து ஒரு சட்னி மாதிரி, ஒரு சம்பல் மாதிரி போட்டிருக்காங்க. பார்ப்போம் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லலாம். ஆனா நான் கொழும்புல சாப்பிட்டுருக்கேன், நிறைய இடங்கள்ல சாப்பிட்டுருக்கேன். ஆனா இந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சுவையில இந்த அப்பம் இருக்கு. இந்த பாலப்பம் இருந்தது. இப்ப இந்த சட்னியோட எப்படி இருக்கு இந்த அப்பம் பார்ப்போம். நல்லா இருக்கும், உண்மையாக நல்லா இருக்கு. நம்ம வந்து அந்த உளுந்து வடைக்கு சாப்பிடுவோம், ஒரு வித்தியாசமான சம்பல், உரைப்பான சம்பல் ஒன்று சாப்பிடுவோம். அந்த மாதிரி உரைக்குது. இது வந்து நார்மலாகவே நம்ம வந்து சீனி சம்பல் தருவாங்க கொழும்புல எல்லாம். பார்த்தீங்கன்னா அந்த முட்டப்பத்துக்கு சீனி சம்பல் தருவாங்க. வெங்காயம் அந்த சீனியெல்லாம் போட்டு செஞ்ச சம்பல். ஆனால் இது கொஞ்சம் உரைப்பா இருக்கு. தக்காளி சட்னி மாதிரி இருக்கு அந்த சம்பல். இது வந்து சிக்கன்லயே அப்பம் இருக்கு அப்படின்றது நீங்க இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, இதான் முதல் தரம். அது மாம்பழம் சந்தில சிக்கன் அப்பம். சிக்கன் அப்பம் எப்படி இருக்கு? சிக்கன் அப்பத்துக்கு முட்டையும் போடுறதா? முட்டை சிக்கன் பிரியாணிக்கு முட்டை போடுவாங்க. அந்த மாதிரி சிக்கன் அப்பத்துக்கும் முட்டை போட்டிருக்காங்க. தனித்தனியா சிக்கனையும் முட்டை பொரியலையும் சம்பளையும் அப்பத்தையும் சாப்பிட்டா அப்படி இருக்கும். அதை ஒற்றியே கலவையா கல்லாக்கி போட்டு சரி, எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த உரைப்பு அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்களுக்கு நல்லா இருக்கு. முட்டை எப்போ சாப்பிடுற முட்டை அப்ப பெரிய இருப்பாங்க தானே. இப்ப சிக்கன் இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சிருப்பீங்க. அதோ சாரி, இதோ வந்து விட்டது. அதான் முக்கியமா இது வந்து நல்ல உரைப்பு சாப்பிடுறாங்களுக்கு
சட்டப்படி. இந்த கடை எங்க இருக்கு அப்படின்றத திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துறோம். யாழ்ப்பாணம் மாம்பழம் சந்தி அப்படின்னு சொல்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு இடம் தான். அங்கதான் இந்த அப்பக்கடை இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஃபோன் நம்பர், உங்களுடைய முகவரி, பேர் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுடைய விசேஷமான நாட்கள் அல்லது வீடுகளில் நீங்க ஏதாவது செய்றீங்கன்னா கூட நேரடியாக வந்து அங்கே உங்களோட இடங்கள்லே வந்து இந்த அப்பமெல்லாம் அவங்க செய்து தராங்களாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நிறைய வித்தியாசமான அப்பங்கள் இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி சிக்கன், இறால், அதோட பாலப்பம், முட்டைப்பம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. ஆனால் நல்லாவும் இருக்குது. தச்சையில் அந்த பக்கம் போகும்போது பார்த்தோம், அதை உங்களோட பகிர்ந்திருந்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அல்லது உங்களுக்கு தேவைப்பட்ட பயன்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஆர்ஜே சந்துரு வீலோக் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.